வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். A teacher asked the student to complete 6 pages of a record notebook. ஓகேங்களா, ஒரு ரெக்கார்ட் நோட் புக்கில் வந்து 60 பேஜஸாக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் have completed only. ஓகேங்களா, ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட் டு பி கம்ப்ளீட்டட், இந்த எட் டு பி அப்படின்ற வார்த்தை மிஸ்ஸிங்கு. ஸோ அதை மட்டும் பழைய புக்குன்றதுனால அதில் இல்லை. ஸோ அதனால் நான் இதை எழுதியிருக்கேன். எட் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னா இது கம்ப்ளீட் பண்ணது, இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணது இவ்வளோ பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 8 ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது எவ்வளவு அப்படின்றதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டட் எவ்வளோ அப்படின்றதான் எழுத போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 32, 35, 37, 30 அண்ட் 33, 36, 35, 37. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 8 ஸ்டூடெண்ட்ஸு கம்ப்ளீட்டட் பேஜஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அன்கம்ப்ளீட்டட் எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை தான் நான் எக்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ மொத்தம் எவ்வளவு 60 பேஜஸ். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், 60 மைனஸ் இந்த கம்ப்ளீட்டடாக சிஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து சிஐன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 60 மைனஸ் இதை ஃபுல்லாக நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா வரக்கூடியது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ 60 மைனஸ் 32 எவ்வளோ வரும், 28. 60 மைனஸ் 35 எவ்வளோ வரும், 25. 60 மைனஸ் 37, 23. இது வந்து 30, 27, 24, 25, 23. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. இதுக்கு தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்குது, அதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அன்கம்ப்ளீட்டட் டேட்டா, இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னாலே சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா இருக்குது, சம்மேஷன் ஆஃப் டி, அதாவது இது சிக்மான்னு தான் சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு இந்த எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இங்கே வந்து டி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எனக்கு வந்து டி தேவை அப்படின்னா, ஸோ டி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸு மைனஸ் ஏ, அதாவது அசைம்டு மீன். இதில் இருக்கிறதுல எதையாவது ஒரு டேட்டாவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதில் அதை இங்கேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஐன்றது இது தான். ஸோ ஏன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கரெக்டாக மீடியன் பார்த்தோம்னா இங்கே மிடில் இருக்கக்கூடியது நான் என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 27 எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ 27 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ் வந்து 28, 28 மைனஸ் 27. ஓகேங்களா, ஏ ஈக்குவல் டு 27 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஏ ஈக்குவல் டு 27, எக்ஸ் ஐன்றது இதுதான். 28 மைனஸ் 27 என்ன வரும், 1. 25 மைனஸ் 27 2, 23 மைனஸ் 27 4, 30 மைனஸ் 27 3. ஓகேங்களா, இப்போ நம்ம மேலே சொன்னது எல்லாமே என்னது, இது 28 ப்ளஸ் 25ன்றப்ப இது மைனஸில் வரும், 23ன்றப்ப இது மைனஸில் வரும். 30 மைனஸ் 27 3, 27 மைனஸ் 27 0, 24 மைனஸ் 27 என்ன வரும், மைனஸ் 3, 25 மைனஸ் 27 2, மைனஸ் 2, 23 மைனஸ் 27 மைனஸ் 4. ஓகேங்களா, ஸோ இது டி, டி மீன்ஸ் டிஐ. நெக்ஸ்ட் எனக்கு டிஐ ஸ்கொயர் இருக்குது. அப்போ டிஐ ஸ்கொயர் அப்படின்றது இதோட ஸ்கொயர் எடுக்கிறோம். 1, 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 0 ஸ்கொயர் 0, மைனஸ் 3 ஸ்கொயர் 9, மைனஸ் 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16. ஓகேங்களா, ஸோ மைனஸில் இருந்தாலும் ஸ்கொயர் எடுக்கும்போது அது என்னவா மாறும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ இது டிஐ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த டேட்டா சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் தேவை. அப்போ இந்த டிஐ ஸ்கொயர் எல்லாத்தையுமே கூட்டணும்னா வரக்கூடியதான் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க கொஞ்சம். 16ஓட 4 ஆட் பண்ணால் 20. ஸோ 20, 29, 30 இப்படி ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் 30. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 30க்கு அப்புறம் என்ன இருக்குது? ஸோ இந்த 9 இருக்குது. ஆனால் இதை விட்டுட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 20. 30 + 20 50, 50 + 9 59. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது சம்மேஷன் ஆஃப் DI² வந்து 59. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த டேட்டாவை நான் ஃபார்முலாவில் எழுத போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சம்மேஷன் ஆஃப் DIயும் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் DIன்றது இதெல்லாம் பார்ப்போமா? ஸோ சம்மேஷன் ஆஃப் DI ஈக்குவல் டு -2 -1 ஃபுல்லாக மொதல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ -2 -4 -6 -4 -10 -15 -15 + 4 என்ன வரும்? -11. ஓகேங்களா? ஸோ அப்போ சம்மேஷன் ஆஃப் DI -11 சம்மேஷன் ஆஃப் DI² வந்து 59. ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த ஃபார்முலாவில் நான் போட போகிறேன். ஸோ இங்கே ஃபார்முலாவில் நான் எழுதி பார்க்குறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் DI² இதுதான் 59 டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? ஸோ எழுதிக்கலாம் சைடில் என்னன்றது 8 அப்படின்றப்ப 8 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் DI எவ்வளோ இருக்குது? இதுதான் சம்மேஷன் ஆஃப் DI -11 பை 8 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய கொஸ்டின். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன்? 59/8 அப்படியே எழுதுறேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 59/8 எழுதிட்டேன். அடுத்தது இந்த மைனஸை எழுதுகிறேன். இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே வந்து 64 இருக்குது. ரெண்டுமே டினாமினேட்டரில் எனக்கு 64 வரணும் அப்படின்னா இதை மேலேயும் கீழே 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 64 வருமா? இங்கிட்ட எழுதுகிறேன். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 59 நான் வந்து 8ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? 9 8s are 72, 5 8s are 40, 40 + 7 47. ஓகேங்களா? -121 டிவைடட் பை 64 எழுதலாமா காமனாக? அதாவது இதையுமே மேலேயும் கீழே 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கீழே 64, மேலே 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 472 - 101 இதை வந்து நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள்? 351. ஓகேங்களா? கரெக்டாக 351 வரும். 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 8. இது வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டு காமன், பட் இங்கே வந்து ஸ்கொயர் வந்து இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ரூட்டு, கீழே கிடையாது. இப்போ 351 நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சாரி. அதை எப்படின்றத சைடில் பார்த்துருவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். எந்த நம்பர்? 351. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் வந்து 2 2வாக கட் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் டிஜிட்டு. ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1, இன்னும் 2 ஸ்கொயர்ன்றப்ப 3யை தாண்டி போயிடும் 4. ஸோ அப்போ 1 3 - 1 2. அடுத்தது இந்த 1 டபுள் ஆக்குறேன், இந்த 51 அப்படியே இறக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு இதுக்குள்ளே வரும் அப்படின்னு பாருங்கள். 10 போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கூட போயிடும். அதே இது 9 போட்டேன் அப்படின்னா 9 போட்டால் கூட 9 18 9 9s are 81 26 வரும். ஸோ அப்போ 9மே போட முடியாது. நான் வந்து என்ன பண்ணலாம்? 8 போடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளாம் அசியூம் பண்ணி தான் போடணும். ஸோ 8 போடப்போ 8 8s are 64க்கு 4 அகைன் 6 2 8s are 16 + 6 22. ஓகேங்களா? இதே இது 9 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 9 9s are 81, 2 9s are 18, 18 + 8 26ன்னு வரும். ஓகேங்களா? 261 வரும். நம்மளுக்கு 251. ஸோ அப்போ 18 தான் கரெக்ட். இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. ஸோ இதோட ஒரு 27 ஆட் பண்ணால் 251 கிடைக்கும். ஸோ அப்போ 27. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் பாயிண்ட் வேணுன்றப்ப பாயிண்டில் வச்சுக்குவோம். 00 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 18 நான் மல்டிபிள் பண்ணி டபுள் டைம் பண்ணால் 36. ஓகேங்களா? 36 அப்படின்றப்ப இது வந்து ஒரு 7 டைம் போட்டாலே 8 டைம் 3 8 24 8 போட்டாலே எனக்கு வந்து 7க்கு தாண்டி போயிடும். அப்போ வந்து 7 தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 7s are 49, அகைன் வந்து 4, மீதி 4 24. ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கம்மியான ஆன்சர். இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 1 இங்கே வந்து 9னா 3 இங்கே வந்து 6னா 231 ரிமைனிங் வரும் ரிமைண்டர். ஸோ இதுக்கு மேலே அடுத்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதான் இதை டபுள் ஆக்கி நம்ம மறுபடியும் செஞ்சு கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்துச்சுனாலே நான் நிப்பாட்டிக்கிறேன். 18.7 எது 351 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 18.7 கிடைக்குது. ஸோ அதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 18.7 டிவைடட் பை 8 கட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஆன்சர் வரும்? 2 8s are 16 அடுத்து 27. ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறேன் 27 அப்படின்றப்ப 3 8s are 24 30 ஸோ 2.33 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு சிக்மாவோட வேல்யூ எவ்வளவு 2.33 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளவு தான் இந்த சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இன்னொரு பார்த்துருவோம். ஸோ எவ்வளோ கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அவன் வந்து கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்கான். ஆனால் அன்கம்ப்ளீட்டடுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்கிறதுனால நான் கம்ப்ளீட்டட்லேருந்து அன்கம்ப்ளீட்டட் கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 60 அப்படின்றத வச்சு 60 மைனஸ் கம்ப்ளீட்டட் பேஜ். ஸோ அன்கம்ப்ளீட்டட் பேஜஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு டிஐ ஸ்கொயரும் டிஐன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டி ஈக்குவல் டு நான் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ இதிலேருந்து ஏதோ ஒரு இதை நான் ஏவாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 27 எடுத்ததுனால இது 28 மைனஸ் 27 1 25 மைனஸ் 27 வந்து -2 23 மைனஸ் 27 வந்து மைனஸ். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி டி கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் டி. ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து சம்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் நான் எல்லாருமே ஸ்கூலில் சிக்மான்னு சொல்லி பழகிருப்போம். இதுவும் சிக்மா தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான சிக்மா வேல்யூ இதையும் சிக்மான்னு சொல்லலாம். பட் சம்மேஷன்ன்றது எக்ஸாக்டாக பொறுத்தோம். சம்மேஷன்னா சம் பண்ணுறது, எல்லாத்தையுமே சம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதை சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 59, அதாவது சிக்மா டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 59 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்து இந்த ஃபார்முலாவில் போடுறோம். என் ஈக்குவல் டு கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து சிக்மாவோட வேல்யூ 2.33 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கிது. ஓகேங்களா? மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கரெக்டாக இருந்தாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.